நாம் பிறந்த காலத்திலிருந்து நமக்கு திசைகள் நடந்து கொண்டிருக்கும். உதாரணமாக ஒரு 18 வயசுக்கு மேல் நாம் நடக்க வேண்டிய திசைகளை நட்சத்திரங்களிலிருந்து கணக்கிடுவோம். அது புதன் திசையாக இருக்கலாம், சனி திசையாக இருக்கலாம், சுக்கிர திசையாக இருக்கலாம், சூரிய திசையாக இருக்கலாம், குரு திசையாக இருக்கலாம். இந்த திசைகள் ஒரு திசை நமக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் எதிர்காலம் நல்ல வாழ்க்கை எப்படி அமைகிறது என்பதை அந்த திசைகளை கொண்டே நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த திசையில் ஒரு திசை நடக்கிறது, குரு திசை நடக்கிறது என்றால், குருவுக்கு 2வது ஒரு வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் உங்களுக்கு உங்கள் மூலமாக உங்கள் எதிர்காலம் நன்றாக வரப்போகிறது என்று அர்த்தம். இதேபோல் இந்த குருவுக்கு 7ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் உங்கள் மனைவி மூலமாக, உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்காலம் வரப்போகிறது என்று அர்த்தம். அந்த குருவுக்கு 5ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் உங்கள் குழந்தையின் யோகத்தின் மூலமாக உங்களுக்கு எதிர்காலம் வரப்போகிறது என்று அர்த்தம். உங்களுக்கு குருவுக்கு 9ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அப்பொழுது புரிந்து கொள்ளலாம், உங்களுக்கு பாக்கியம் மூலமாக, தந்தை மூலமாக, பெரும் பதவிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரப்போகிறது என்று புரிந்து கொள்ளலாம். ஒரு திசை நடந்தாலும் வெறும் திசையை கொண்டு ஒரு பயனும் இல்லை. பெட்ரோல் உங்கள் கையில் இருந்தாலும் அதை ஓட்டுகிற வாகனம் இல்லை என்றால் உங்களுக்கு பயனில்லை. உங்களுக்கு ஓட்டுகிறதற்கு வாகனம் இருந்தாலும் அதை ஓட்டுவதற்கான காலமும் எரிபொருளும் இல்லை என்றாலும் அது இருந்தும் பயனில்லை. இதேபோல்தான் ஒரு திசை நடந்தாலும் அதை நடத்தப்படுகிற யோகங்களும் வேண்டும். இப்படி உங்கள் ஜாதகத்தில் அமைந்திருந்தால் உங்களுக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கப் போகிறது, யார் மூலம் இருக்கப் போகிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.